என்ன கேட்குறாருன்னா, இந்த நதியை எப்படி கடப்பது? அதுக்கப்புறம் தான் இந்த தண்டனையே நான் அனுபவிக்க போகிறேன். இந்த நதியை எப்படி கடக்கிறது? அப்போ சொல்கிறார், எந்த கடவுளினுடைய புராணத்தை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மஞ்சம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் இதில் சேர்த்து சொல்லிக்கிறேன் நான் அவங்க எல்லாருக்குமே. என்னென்னா, இந்த வைதாரணி நதியை எப்படி கடக்க முடியும்னு கருட பகவான் கேட்குறார். தானம் பண்ண வேணாம் அவர் சொல்கிறார், அன்னதானம் பண்ண வேணாம், ஆடை தானம் பண்ண வேணாம், நிதானமாக இருக்க வேணாம், மற்றபடி கோவப்பட வேணாம், இதெல்லாம் இல்லாமல் கூட இந்த நதியை கடக்க முடியும். எப்படி கடக்க முடியும் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை எவர் ஒருவர் அதிக நேரம் தன்னுடைய திருவாயினால் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எளிமையாக இந்த நதியை கடந்து விடலாம். அதுக்கடுத்து சொல்றார், எவர் ஒருவர் பகவானுடைய திருவிளையாடல் கதைகளை எல்லாம் தொடர்ந்து படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வருகிறார்களோ அவர்கள் இந்த நதியை எளிமையாக கடந்து விடலாம். உங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை கேட்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு புராணம், ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு இடத்துல அந்த இறை வழிபாட்டுக்குரிய தன்மை கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணவங்க தானே. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, எல்லாம் அவங்கவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டுக்காரு குடும்பம் குட்டி அப்புறம் பேரன் பேத்தி எல்லாரோடு இருக்கிறாங்க, நாம் இந்த விசிராந்தியில் மாட்டிக்கிட்டு அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் எல்லாரும். ஆனால் அங்கே இருந்தால் கூட உங்களுக்கு இவ்வளவு என்ன கிடைக்காது, ஃப்ரீடம் கிடைக்காது. இவ்வளவு புராணங்கள் கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே பேரன் பேத்தியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் கேட்க முடியுதான்னா முடியாது. உண்டா இல்லையா? அப்போ நீங்களாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கேட்க முடியுது. அப்போ இந்த வைதாரணி நதியை கடக்கணும்னா ஒன்று பகவானுடைய புராணம் கேட்கணும். பகவான்னா சிவபெருமானுடையதை கேட்கலாம், பெருமாள்து கேட்கலாம், பிள்ளையார்து கேட்கலாம், முருகப்பெருமானது கேட்கலாம், அம்பாள்து கேட்கலாம், ஆஞ்சநேயர்து கேட்கலாம், ராமர்து கேட்கலாம். உங்களுக்கு எந்த புராணம் பிடிக்குதோ அந்த புராணத்தை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி எந்த நாமம் உங்களால் சொல்ல முடியுதோ, ஏன்னா சாப்பாடு போடுகிற பொழுதெல்லாம் உங்களெல்லாம் ராமநாமம் உச்சரிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லுங்க, நல்லா கையை ஓங்கி தட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு இந்த ராமநாமத்திற்கெல்லாம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால், 2 எழுத்து, ரொம்ப வேகமாக 100 எழுத்து 1000 எழுத்து இல்லை இல்லையா? அந்த 2 எழுத்து சொல்லணும், அழுத்தி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த ராமநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது சொல்றவங்களுக்கு புண்ணியம், கேட்குறவங்களுக்கும் புண்ணியம். ஒரு இடத்துல ராமநாமம் எத்தனை முறை உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடம் சுபிட்சமடையும். அந்த இடத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் சுகமாக இருப்பார்கள். அந்த இடத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்கள் போக்கப்படுகிறது. அப்போ நீங்கள்லாம் எவ்வளவு முறை சொல்லலாம், எத்தனை முறை சொல்லலாம், எவ்வளவு அழுத்தி சொல்லலாம். இன்னொன்று, அந்த ராமநாமம் உச்சரிக்கின்ற பொழுது அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ராமபெருமானுக்கு அதை கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதை செய்தால் இந்த வைதாரணி நதியை எளிமையாக கடக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேயே திருப்பி ரிப்பீட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைதாரணி நதியை கடப்பதற்கு இன்னொரு எளிமையான வழிபாட்டு முறை என்னன்னா தீர்த்த யாத்திரை. முன்பே சொன்ன உங்களுக்கு எல்லாம் இருக்கும், இந்த பூமியில் எவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு? 66,000 கோடி தீர்த்தங்கள் இருக்கிறது. அதில் நீராடணும். ஆனால் வீட்டு பாத்ரூம்லேயே உங்களுக்கு நீராடக்கூடியதை நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி செய்ய 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 நம் கர்மாக்கள் கடிந்து என்னவாகுமா? தினமும் கங்கையில் குளிக்கிற புண்ணியம், காசியில் குளிக்கிற புண்ணியம், ராமேஸ்வரத்தில் குளிக்கிற புண்ணியம், 66,000 கோடி தீர்த்தத்தில் குளிக்கக்கூடிய புண்ணியம் கிடைத்து நாம் இந்த வைதாரணி நதியை ஈஸியாக எளிமையாக கடந்து விடலாம். அப்போ அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம எல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்களாக இருக்கணும் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்வழி, தர்மத்தின் வழி நடப்பது இந்த வைதாரணி நதியை ஈஸியாக கடந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. என்ன புரிஞ்சது? முடிஞ்ச வரைக்குமோ இறை நாமம் சொல்லணும், இறைவனுடைய புராணங்களை படிக்கணும். இப்பெல்லாம் நீங்கள்லாம் ஓய்வு தான் எடுத்துட்ருக்கீங்க. காலையில் எழுந்த உடனே என்ன வேலை? உங்களுடைய கடமை, நித்திய கடமை. நித்திய கடமையில் என்னென்ன கடமை? குளிக்கணும், துவைக்கணும்,
துவைக்கணும். நீங்கள் உடுத்திக்கிட்டு இருக்கிறத துவைக்கணும், அதை கொண்டு போய் காய வைக்கணும், அவ்வளவுதான் சாப்பிட்ணும். ஆமாம், பின்ன சாப்பிட்றது நித்திய கர்மா தான். சாப்பிட்லன்னா பேச முடியுமா, உட்கார முடியுமா? காப்பியா? அதுவும் தான். ஆமாம், காஃபி, டீ, டிஃபனு எல்லாம் தான். இதெல்லாம் நித்திய வேலை. ஆனால் இந்த டீக்குரிய பால் வாங்குவதோ இல்லை அந்த பாலுக்குரிய காசு வாங்குவதோ உங்கள் வேலை இல்லை. அந்த காசை சம்பாதிப்பதோ உங்களுக்கு வேலை கிடையாது, இல்லையா? அதை காய வைக்குவதோ இல்லை அந்த காய வைத்து பக்குவமாக அதில் உங்களுக்கு எல்லா பொருளையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதோ வேலையோ உங்களுக்கு கிடையாது, இல்லையா? அப்போ இது ஏன்னா நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னையா இதை காத்தாலே அல்றது, குளிக்கிறது, சாப்பிட்றது. காலையில் எழுந்த உடனே அந்த அடுப்பாங்கரையை தொடச்சி பாலை காய வச்சு அதில் காப்பி தூளை போட்டு அதில் சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் அதை ஆற்றி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து, இந்த வேலை இல்லை. உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? உங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்தி நேராக காஃபி இடத்துக்கு போயிட்டு காஃபி குடிக்க போகிறீங்க, சாப்பாடு இடத்துக்குரிய சாப்பிட போகிறீங்க, அவ்வளவுதான். இந்த இது வந்து இப்போ அந்த சாப்பாட்டுக்கு உப்பு இருக்குதா, அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, மிளகா இருக்குதா, கேஸ் இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் தேட போகிறது கிடையாது. அது என்ன ரேட்டுன்னு, விலைவாசி என்னன்றது கூட தெரிய போகிறது கிடையாது, இல்லையா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது. அப்போ நீங்கள்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு யோசிக்கணும். அப்போ நீங்களாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று யோசிக்கணும். அப்போது இந்த நேரமெல்லாம் உங்களுக்கு மிச்சப்படுத்துவதற்கு கிடைத்திருக்கக்கூடியது எதற்காக அப்படின்னா, ஆண்டவனுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு, புராணங்களை படிப்பதற்கு தான் கிடைத்திருக்கிறது. ஏதோ சும்மா வேஸ்டாக வந்து விசிராந்தியில் உட்கார்ந்து இருக்கிறதுன்றதுக்காக இல்லை. போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு உங்களுக்கெல்லாம் ஓய்வு காலத்தை இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? என்னுடைய திருவடியை நீங்கள் சேர வேண்டுமானால் என் திருநாமத்தை சதா சர்வகாலம் உச்சரித்து கொண்டிருங்கள் என்பதற்காக உங்களை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அதுக்கே நீங்கள் எவ்வளவு நன்றி சொல்லணும்னு நீங்கள் யோசிக்கணும். இதுக்கு இடையில பின்னு காணாமல் போச்சு, கிளிப்பு காணாமல் போச்சு, ஜாக்கெட் காணாமல் போச்சு, பாவாடை காணாமல் போச்சு, எந்து இது உந்து அது, நான் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிப்பேன், நீ செகண்ட் பிடிச்சிக்கோ, அப்புறம் நான் முதல்ல குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நீ குளி. என்ன சண்டை இதெல்லாம்? என்ன யோசிக்கிறீ? சரி, இங்கே மட்டும் இவ்வளவு சண்டை போட்டு இடம் பிடிச்சிக்கிறீங்களே, நம்மளை கடைசி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஏற்கனவே 7 பேரை போட்ட இடத்துல தான் நம்மளை போட போகிறாங்க. அங்கே யாருக்கிட்ட போய் சண்டை போடுவீங்க? ஏற்கனவே போடாத இடத்துல எது பியூர் பர்ஃபெக்டாக இருக்கிற என்னை மட்டும் தனியாக போடுன்னு கேட்க முடியுமா? இல்லை ஏற்கனவே எரிச்சு வச்சுக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் எண்ணெய் எரிக்காதுன்னு யாராவது சண்டை போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் சண்டை போட முடியாத இந்த வெறும் உடம்பை வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை நான் கேட்குறேன்? நீ பெரியவரா, நான் பெரியவரா, நீ சிறியவரா, நான் சிறியவரா, நான் எங்கேருந்து வந்தேன், எப்படி வந்தேன் எல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லோரும் சமம். எல்லோரும் எங்கிருந்தோ வந்து இங்கே ஒரு அக்கா தங்கை போல ஒன்றாக ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல பிறந்து வளர்ந்தது எங்கேயோ. எத்தனை ஊரோ, எத்தனை அனுபவமோ, எவ்வளவு உணவோ, எவ்வளவு செலவோ, எவ்வளவு வேலையோ எல்லாவற்றையும் விட்டுட்டு இறைவன் உங்களுக்கு வந்து ஒன்று சேர்த்து கொடுத்துருக்குறார். இதெல்லாம் முன் ஜென்ம தொடர்பு. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ புதுசாக இங்கே வந்துட்டோன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எப்பயோ முன் ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை என்னையும் சேர்த்து. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாருக்காவது விசிராந்திக்கு வந்து சொற்பொழிவு பண்ணணுன்ற ஒரு குடுப்பனை இருக்கா? இல்லை, எனக்கு இருக்கு. அப்போ நான் ஏதோ முன் ஜென்மத்தில் உங்களோட ஒன்றி இருக்கேன். ஆமாம், மகாலிங்கத்தையும் சேர்த்து. உண்மை. அவன் பிறந்தது எங்கேயோ, நான் பிறந்தது எங்கேயோ. இந்த தொழில் என்று ஒன்று இல்லைன்னா நானும் அவனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். இப்போ உங்களை எல்லாம் நான் பார்க்கறதுக்கு என்ன காரணம்? ஏதோ முன் ஜென்மத்தினுடைய உறவுகள். அதனால் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு குடுப்பனை இருக்குது. உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசுகிறேன்னா 2 மணி நேரம் உங்களை துன்பத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேணா ஈஸியாக சொல்லிக்கலாம், சிரிக்க வைக்கலாம், நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம், இல்லை உங்களை நான் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் என்ன, இந்த அம்மா இப்படி வயசு சின்னவங்களாக இருந்து நமக்கு அறிவுரை சொல்கிறாங்களேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம்.
அதெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு 2 மணி நேரம் உங்களை நான் இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் எல்லா கவலைகளையும் மறக்க செய்து உங்களை சிறிது நேரம் இறைவனுடைய திருவடிக்கு அழைத்து கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து விசிராந்தியில விடுறேன். இது நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்க கூடவே நான் பயணித்து இருக்கிறேன். அந்த தொடர்பு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்வாங்களே, அதுதான் பயணம் இல்லையா? அதனால சொல்றேன், முடிந்த வரைக்கும் யாரும் யாருக்கும் எதுவும் சொந்தமே கிடையாது. நிலையற்ற வாழ்க்கை. ஈரானில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லையா, பெட்ரோலாக குஞ்சு கிடக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உண்பதற்கு சோறு இல்லை. கொடுமை எவ்வளவு கொடுமைன்றீங்க. ஒரு வீடியோ எல்லாரும் இப்போ அதை பற்றி தான் மீடியாக்கள் மொத்தமே பேசுது. ஒரு குழந்தை உணவு இல்லாமல் ஆடை இல்லாமல் அந்த மண் அள்ளி சாப்பிட்லான்னா கூட அந்த கை அவனுக்கு வராமல் அவன் அப்படி இப்படி குனிஞ்சு இருக்கான். அவன் குனிஞ்சு இருக்கான், அவன் செத்துட்டான்னு ஒரு பறவை பின்னாடி இருந்து பார்க்கிறது, உற்று நோக்கிறது. அவன் இறந்து உயிரோடு இருந்தால் அதால் கொத்த முடியாதுன்னு அது இறந்து விட்ட அவன் அந்த குழந்தை இறந்துட்டு இருந்தா இந்த கழுகு என்று சொல்லக்கூடியது அவனை கொத்தி திங்கலாம் என்பதற்காக பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த உயிர் துடித்து கொண்டிருக்கிறது. இதை காட்சியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நீங்களாம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக இது சொல்லப்படும்? உலகம் எவ்வளவோ போயிட்டு இருக்கு, எவ்வளவோ இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்ம சின்ன சின்ன பின்னுக்கும் கிளிப்புக்கும் சண்டை போடக்கூடிய நேரம் இல்லை. பகவானுடைய நாமம் சொல்லி போகிற காலத்துக்கு புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போகணுமே தவிர பிறர் மனதை நோகடிக்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்றேன். ஒற்றுமையாயிருங்க, முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைங்க, கர்மாவை சேர்க்க வேண்டாம். யார் மனதையும் நோகடிக்காதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. விட்டு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்க எல்லோருமே தர்மராஜாக்கள். உயிருடன் உங்களை எல்லாம் இறைவன் சொர்க்கம் அடைத்து செல்வார். இது சத்தியம். இந்த நரகம் எல்லாம் நமக்கு தேவையே படாது. நாம் அந்த அளவுக்கு கர்மவாதிகளோ நம்மெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய மோசக்காரர்கள் கிடையாது. அதனால சொல்றேன், இங்க சொல்லுகிற பொழுது சில இதெல்லாம் தண்டனைன்னு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாம் நல்லவர்களாக வாழ்ந்து விட்டால் நம்ம எந்த தண்டனையும் நம்மை சார போகிறதே கிடையாது. ஈஸியாக கடந்துட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம், யமனையே வெல்லலாம். அதற்குரியது தான் கருட புராணம். இதெல்லாம் செய்யாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை முன்னெச்சரிக்கைப்படுத்துவது. இப்போ வழியில் நடந்து போகிறோம், எனக்கு முன்னாடியே நடந்து போகிறவங்க சில பேர் பார்க்குறாங்க, அம்மா இங்கே கண்ணாடி ஓடு உடஞ்சிருக்கிறது, நீங்கள் போகும் பொழுது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக போங்க, அங்கே கண்ணாடி பாட்டில் உடைக்கப்பட்டிருக்கு. 10 பேர் போகிறாங்க, 10 பேரும் அதையே தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் யாரோ ஒருவர் போனவர் பின்னாடி வரக்கூடியவர் கால் அதில் படக்கூடாது என்பதற்காக அந்த கண்ணாடி ஓடுகளை அத்தனையும் எடுத்து ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக அந்த சாலையில் யாரும் கால் படாத இடத்தில் வைத்து விட்டு போறார் பாருங்க, அவர்தான் புண்ணியவான். என்னை கால் வைத்து கொள்ளாதேன்னு சொல்லிட்டு போனவர் புண்ணியவான் கிடையாது. அடுத்தவர்கள் காலில் அது மிதிபடக்கூடாது என்று நினைத்து செயலில் இறங்குகிறாரு, அதுதான் புண்ணியம். அப்போ அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் யாரோ செய்வாங்க யாரோ செய்வாங்க யாரோ செய்வாங்கன்னு சொல்லிட்டு போறதல்ல, நாம் அதில் களத்தில் முதல் ஆளாக இருக்கணும். அதுதான் பெருசு. நீ திருந்திக்கோன்னு சொல்லுவது பெருசல்ல. முதல்ல நம்மை திருத்தி கொண்டால் நாம் நரகத்துக்கு போக மாட்டோம். அதான் உண்டு. இப்போ 15வது தண்டனை. அட்சய திதிக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அட்சய திதிக்கு தெரிந்து கொண்டோம். சரி, தெரிந்து கொண்டதுனால என்ன நன்மை அப்படின்னா, தர்மராஜா மனம் குளிர்வாராம். யார் அவர்? திரௌபதி அம்மா மனம் குளிர்வாங்களாம். மனம் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் அடையும். ஏன்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இன்றைக்கும் அவங்க கதையை பற்றி நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஏன் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் தர்மராஜாவாக வாழ்ந்தோமே ஆனால் சூரிய பகவானிடத்திலிருந்து அட்சய பாத்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள்லாம் கூட எழுந்ததும் குளிச்சு முடிச்சு பல்லு தேய்ச்சி காலை கடனை முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஆதித்ய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எல்லாரும் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். நீங்கள்லாம் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. பல்லு தேய்ச்சி முடிச்சிங்களா, கை கால் கழுவுனீங்களா, நேராக சூரிய பகவானை பார்த்து
ஆதித்யாய சோமாய மங்களாய புத குரு சுக்ர சனி ராகுவே கேதுவே நமோ நமக. அது சொல்லிட்டு சொல்லலாம். இல்லையா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, வெறும் சூரிய நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடலாம். 3 முறை சூரிய நாராயணனை பார்த்து வணக்கம் சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் என்ன பண்ணலாம், கையில் ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து சூரிய நாராயணான்னு பூமியை நோக்கி ஒரு 3 முறை விட்டோம்னா அவரை நாம குளிப்பாட்டுறோம். அவருக்கு நமக்கு நீரின்றி அமையாது உலகு, இந்த தீர்த்தத்தை நமக்கு உயிர் பிரிகிற பொழுது தன்னாலேயே நாவில் ஊறச் செய்வாராம் சூரிய பகவான். ஏன்னா அவரை பிடிச்சி கையில் வச்சு அவருக்கு அபிஷேகம்லாம் நம்மால். ஆமாம், அவர் எத்தனையோ 1000 கோடி கிலோமீட்டரில் இருக்கும்போதே இவ்வளவு வெக்கையாக்குது. அவரை கிட்ட போய் நாம் பார்க்குறதாவது பிடிக்கிறதாவது எரிஞ்சி சாம்பலால் போவோம் இல்லையா. அதனால் அவருக்கு ஒரு நன்றி கடன். ஏன், நம்ம உடம்பில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அவர் தான் அடிப்படை. நமக்கு உணவுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். நாம் உண்ட உணவை சரிமானம் செய்யக்கூடியவர் அவர் தான். நம் கண் என்று சொல்லக்கூடியதை பார்க்க செய்கிறவர் அவர்தான். காதை கேட்கக்கூடிய செய்வதை அவர்தான். மூச்சு சுவாசிக்கக்கூடிய செய்வதை அவர்தான். நிறைய நமக்கு அவர்தான் எல்லா வகையிலும் இருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் ஆதித்த பகவான்னு பேர். ஆதித்த பகவான்னா என்ன அர்த்தம், எல்லா உயிர்களுக்கும் அதிதியாக இருக்கக்கூடியவர் என்பது பொருள். மரம் செடி கொடியிலிருந்து கடைசி ஜீவன்கள் வரைக்கும் அவர் தான் அதிதியாக இருக்கிறார். அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறோன்னு அர்த்தம். அப்போது காலை கடன் இதையெல்லாம் செய்யணும்னு அர்த்தம். இதை செய்தால் என்ன நன்மை அப்படின்னா, சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவருடைய மகன்தான் யமதர்மராஜா. நம்மை அழைத்து செல்லுகிற பொழுது சித்திரவதை என்று சொல்லக்கூடியதை அதிகமாக செய்யாமல் அமைதியாக கொண்டு போவார்னு அர்த்தம். நம்மளெல்லாம் கொண்டு போகிற பொழுது அமைதியாக கொண்டு போவாராம். சூரிய பகவான் சொல்வாராம், குழந்தை தினமும் அந்த அம்மா என்னை கையெடுத்து கும்பிட்டுருக்கா, ரொம்ப கஷ்டப்படுத்தியெல்லாம் அவளை கொண்டு போகாதே, அவளை சாந்தமாக கொண்டு போ, அமைதியாக கொண்டு போ, தூங்குற பொழுதே கொண்டு போயிடு, ரொம்ப உயிரை வதைத்து கொண்டு போகாதே சொல்லுவாங்க. உயிரை வதைத்து கொண்டு போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய உயிர் பிரிகிற பொழுது அவஸ்தை, மரண அவஸ்தை நிறைய இருக்குது, நிறைய அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைய தினத்தில் 15வது கருட புராணத்தில் 15வது தண்டனை பூயோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூயோதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, கூச்சம் இல்லாமல் இளி மகளை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்து தன் வழியை விட்டுட்டு ஓர் லட்சியம் இல்லாமல் மிருகங்களை போல திரியும் கயவர்கள் அடையும் நரகம் இது. நமக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கணும். பிறந்தா என்ன லட்சியம், படிக்கணும், படித்து முடித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும், வேலை முடித்த உடனே ஒரு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன உடனே ஒரு 2 குழந்தைங்களை பெற்றுக்கணும், 1-2 பெற்றுட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்கணும், அதுங்களை படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்படி தான் நம்ம கண்டினியூ எல்லாருடைய வாழ்க்கை என்னுடையது. இதில் 1000 கஷ்டம் வரும், லட்சம் துன்பம் வரும், கோடி இன்பம் வரும், எல்லாமே இருக்கும், கலந்து தான் இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. ஏதோ ஒரு லட்சியத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியே பின்பற்றி நடக்க வேண்டிய வாழ்க்கை. எந்த லட்சியமும் கிடையாது. நான் சமைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த ஆடு மாடுகள் திரியும் தெரியுமா, அந்த மாதிரி சில பேர் திரிவாங்க. ஆடு மாடுகள் சில பேர் ஆடு மாடுகளுக்கு உறவு முறைகள் தெரியுமா, தெரியாது. நாய் அதுவே குட்டி போடும், அதில் கெடா நாயின்னு ஒன்று வரும், ஆண் நாய் என்று. அதே நாய் இந்த தாயோட உறவு வைத்து அது மறுபடியும் கரு சுமந்து திருப்பி குட்டி போடும். அதுக்கு என்ன தெரியாது, 6வதாக ஒரு அறிவு என்று சொல்லக்கூடியது இல்லாததனால அது வேற வேற மாதிரி உறவு வைத்து கொண்டு போயிட்டு இருக்கும். சில பேர் நம்மை நாயை விட மேலாக இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறார்களாம். அதனால சொல்றாங்க, கூச்சமில்லாமல் இழி மகளை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்து தன்னை வழியை விட்டுட்டு, மனித குலத்திற்கு ஒருவனுக்கு ஒருத்தி. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பல பெண்கள் பல ஆண்கள், அப்படி அந்த மாதிரி ஒழுங்கினம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை. அதே மாதிரி தன்னை பெற்றவர்களுக்கு சோறு போடுறதில்லை, தன் கூட பிறந்தவர்களை அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காகவோ தங்கையாகவோ நினைப்பது கிடையாது. அவங்க எப்படி வாழ்ந்தால் நமக்கு என்ன,
சில பேர் சுயநலமாக கண்ட மேனிக்கு திரிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய நரகம் இது. அப்பன்னா என்ன அப்படின்னு கேட்டால், சிறுநீரகமும் மலமும் நிறைந்து குட்டை மாதிரி இருக்குமா, வெறும் கழிவு நீர். அது அந்த கழிவு நீர் தொட்டியில் தூக்கிட்டு போய் அதில் போட்டுருவாங்க. அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க, பூயோதம். அந்த குட்டையிலிருந்து இவர் ஏறினதுக்கு அப்புறமா தான் நரகத்துக்கோ எதுக்கோ போக முடியும். இப்போ அந்த ஏறும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, கோழை என்று சொல்லக்கூடிய, கோழைனா கோழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இரும்பினால் வரக்கூடிய சளி, அந்த படிக்கட்டு மொத்தம் அதுதான் இருக்குமா. என்னம்மா என்னென்னமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் சொன்னால் எப்படிம்மா மத்தியானம் 12:30 மணிக்கு சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனம் வேறு, கதை வேறு, நரகம் வேறு. இதையெல்லாம் அங்கே கொண்டு போய் உணவு உட்கொள்கிற இடத்துல யோசிக்கக்கூடாது. சரியா? இங்கே கதை சொல்லுகிற பொழுது தீயவற்றையெல்லாம் இங்கேயே விட்டுடணும், இங்கேயே விட்டுடணும். நல்லது எதுவோ அப்போ நம்ம என்ன நல்லது, அது போன்ற தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம் மனதில் கொள்ள வேண்டுமே தவிர, இதை செய்தால் இப்படி ஒரு தண்டனை வரும் என்பது நினைவில் கொள்ளணுமே தவிர, அதை கொண்டு போய் உண்ணக்கூடிய இடத்துல போய் நினைக்கக்கூடாது. இது வேறு அது வேறு என்பதை பக்குவப்படு. ஏன்னா பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டு, மறக்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டு எல்லாவற்றுக்குமே. ஏன்னா மனித குலத்திற்கு மட்டும்தான் 6 அறிவை ஆண்டவன் வைத்திருக்கிறார். இங்க சொல்லுகிறார், என்ன சொல்றார், சளி என்று சொல்லக்கூடியது அந்த படிகளில் இருக்கும். அதை திருப்பி மறுபடியும் அவன் ஏற நினைத்தால் அதை வழுக்கி கொண்டு வந்து மீண்டும் அதிலேயே விழச் செய்யும். ஒவ்வொரு முறையும் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அந்த நாற்றம் என்று சொல்லக்கூடிய வழிகளுக்குள்ளேயே அவன் சிக்கி தவிழ்த்து கொண்டிருப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் ஏறிவிட முடியுமான்னு இல்லை. 1000 ஆண்டு காலமும் அந்த ஆன்மா அதிலே உழன்று கொண்டே இருக்குமே தவிர வேறு ஏறி வெளியில் வருவதற்கு வாய்ப்பில்லைன்றார். அப்போ அப்படிப்பட்ட தண்டனைகளும் உண்டு, அப்படிப்பட்ட தண்டனைகளும் உண்டு. அப்போ வாழ்ந்தா என்னவாக வாழணும், குறிக்கோளோட வாழணும். ஏதோ ஒரு குறிக்கோள். இப்போ உங்களுக்கெல்லாம் குறிக்கோள் என்னவாக இருக்கணும், நீங்களே சொல்லுங்கம்மா, எங்களுக்கு தெரியும். நாளைக்கு யாராவது ஒரு கோயிலுக்கு கூட்டு போறேன்னா பேர் கொடுப்பீங்க எல்லாரும். நீங்க திட்டுற மஞ்சம்மா, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்களோ. உங்களை திட்டுறாங்கன்னு நீங்க கஷ்டமே படக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உரிமை உள்ளவர்களை மட்டும்தான் திட்ட முடியும். உரிமை இல்லாதவர்கள் மீது கோபமே வராது. உரிமை இருக்கக்கூடியவர்களிடத்தில் மட்டும்தான் நமக்கு கோபம் வரும். உரிமை இல்லாதவர்களிடத்துல போய் நம்ம கோபப்பட முடியாது, அவர்களை திட்ட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க யாரோ நாம யாரோ, அவங்க யாரோ நாம யாரோ. அப்போ உங்க மேல அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மதிப்பும் உண்டு, ஒரு மரியாதையும் உண்டு. இந்த இரண்டும் கலந்தது தான் உங்க மேல உள்ள ஒரு பாசம், அதீத பாசம். அது என்னவா மாறுதுன்னா, நம்மளை விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தில், வயசாயிடுச்சோ இல்லையோ, அப்போ என்ன தோணும், திட்ட தோணும், வேற ஒன்றும் தோணாது. அதனால அவங்க திட்டதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்க உங்க மேல வைத்திருக்கக்கூடிய பாசத்தை தான் அவங்க திட்டுறாங்க. வேற இல்லைன்னா திட்ட முடியாது, பாசம் இல்லைன்னா திட்ட முடியாது. அது என்னன்னா பாசத்தையும் திட்டுற மாதிரி காட்டுறோம், அவ்வளவுதான் விஷயம். அதுல இருந்து பாசத்தை எப்படி, இப்போ நாய்க்குட்டி வாலாட்டுது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கொஞ்சறவங்க உண்டு, பிஸ்கட் வாங்கி போடுறவங்களும் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி வச்சு கொஞ்சறவங்களும் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்கட் வாங்கி போட, அது எங்க நம்மளை கடிச்சிருமோன்ற பயத்தில் கொம்பு வச்சுட்டு போடுவாங்க, நம்மளை கொம்பு. அதுக்காக அவருக்கு அந்த அந்த அவர் வளர்க்கக்கூடிய ஜீவன் மேலே அவருக்கு பாசம் இல்லைன்னெல்லாம் அர்த்தம் கிடையாது. பாசம் உண்டு. அதனால் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்ற பயத்தினால அதை திட்டுறதாக அது அந்த பாவனை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார்,
முடிந்த வரைக்கும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கத்தோடு வாழணும். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு குறிக்கோளோட வாழணும். என்ன குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கணும்னா, இந்த ஆன்மா பிரிகிற பொழுது பிரிவதற்கு முன்னதாக யார் மனதையும் நான் நோகடிக்க கூடாது, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி இந்த ஆன்மா பிரிகிற பொழுது சுகமாக பிரிய வேண்டுமே தவிர அவஸ்தைப்பட்டு பிரிய வேண்டாம் இறைவா. அதனால் இருக்கின்ற வரைக்கும் உன் நாமத்தை சதா சர்வகாலம் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எழுந்து உட்கார்ந்த உடனே ராமா கிருஷ்ணா கோவிந்தா எந்த நாமம் சொல்ல தெரியுதோ அந்த நாமத்தை சொல்லுங்க, கேளுங்க. நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவாரம் தெரியணும்னு நான் சொல்லலை, பிரபந்தம் தெரியணும்னு சொல்லலை, திருப்புகள் தெரியணும்னு சொல்லலை. எல்லாராலையும் ஒரே நாமமாவது ஏதேனும் ஒரு கடவுளுடைய நாமத்தை சொல்ல முடியும். அந்த நாமத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்றேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த நாமாவளியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். அதை சொல்லி அவன் திருவடியை போய் சேரணும். இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் போய் கார் வாங்கி பங்களா வாங்கி வீடு வாசல் கட்டி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்கள பெற்று அதுங்க ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த வேலையெல்லாம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இப்போ ஒரு குறிக்கோள் அப்படின்னா என்னது? இறைவன் திருவடி சேரணும், நல்லபடியாக சேரணும், ரொம்ப கஷ்டப்படாமல் போய் சேரணும், இந்த மாதிரி நரகத்துக்கெல்லாம் போகாமல் போய் சேரணும். அதானே நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். வேற என்னவாக இருக்கும்? அதனால சொல்றார் குறிக்கோள் இல்லாமல் வரக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்றார் பூயோதகம் என்று சொல்லக்கூடிய அந்த நரக குடியில் என்ன இருக்கும்? முன்பு சொன்னேன், மலம் இருக்கும், ஜலம் இருக்கும். ஒரு பக்கம் படியில் கோழை அப்படின்னு சொல்லக்கூடிய சளி இருக்கும். இது சொல்லிட்டார். இதுக்கு அடுத்து சொல்றார் அதையும் ஒரு படி தாண்டி பக்கத்தில் இன்னொரு குட்டை இருக்குமா. அதில் என்னவா இருக்குமா? அரணை இருக்குமா, பல்லி இருக்குமா, பூரா இருக்குமா, தேல் இருக்குமா, தவளை இருக்குமா. அந்த குட்டையில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்களாம், குறிக்கோள் இல்லாமல் வாழ்கிறவங்கள. அப்போ ஒரு லட்சியம் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கிறது. திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை சரியான வகையில் பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த திறமைக்கு செய்வதற்கு முயற்சி பண்ணணும். இல்லையா இறைவனிடத்தில் போய் சேருவதற்காகவாவது இறை நாமத்தை சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். நம்மளுடைய வேலை அதுவாக இருக்கணும். அதனால சொல்றார், என்ன சொல்றார்? அரணை, பல்லி, பூரான், தவளை, தேல் என்று சொல்லக்கூடிய குட்டைக்குள் விழப்பட்டு அதிலிருந்து ஏற முடியாமல் நம்ம ஏற நினைப்போம், அது இழுக்குமா? நம்ம ஏற நினைப்போம், அதை பிடிச்சி இழுக்குமா? அப்போ இதற்குள்ளேயே சிக்கி சிக்கி தவித்து கொண்டிருப்போம். அதனால் லட்சியம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் என்னவா நரகத்தில் வருவோம்? பூயோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகக்குடியில் விழுவோம். 16வது பிராணரோதம் அப்படின்னா என்ன? இந்த ஊன் சுவை உண்டு உலர் இந்த உடம்பு வளர்க்கக்கூடாதான். புரியுதா என்னென்னு? பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரிந்து இந்த நாக்கினுடைய டேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் நிறைய பேருக்கு நான் நிறைய பிரசங்கத்தில் இதை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? கொன்றால் பாவம் தின்னா போச்சா? தின்னா போச்சு. கொன்றால் பாவம் தின்றால் தீரும். இது பழமொழி. ஆனால் இடையில 2 வரி இருக்கு. இதான் இந்த கதை. இந்த 16வது தண்டனை பிராணரோதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குரிய கதை அதுதான், இந்த தண்டனை தான். கொன்றால் பாவம் நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இதான் பழமொழி. இதான் பழமொழி. கொன்றால் பாவம் நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் குறுக்கில் கேள்வி கேட்டார். அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். அவர் கேட்கும்போது சொன்னார், நாங்கள் தான் கொல்லலையே, எவனோ இல்லை கொன்னுட்டு எங்ககிட்ட கிலோ கணக்கில் கொடுக்குறான்.
வாங்கி சாப்பிட்ற. அப்போ அவன் வெட்டப்படுகிறான், நான் வாங்கப்படுகிறேன். கொலை யார் செய்கிறானோ அவனுக்கு தானே தண்டனை, சாப்பிட்றவனுக்கு எப்படி தண்டனை ஆகும் அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், அவன் வியாபாரம் செய்யக்கூடியவன், அவன் வியாபார நோக்கத்திற்காக அவன் விளைவிக்கிறான். அவன் விளைவிக்கிறான் என்பதற்காக நீ எப்படி அதை வாங்கி உண்ணலாம்? நீ வாங்காமல் ஒரு நாள் 2 நாள் இல்லை, சுத்தமாக யாரும் வாங்கலைன்னா அவன் அடுத்த தொழிலுக்கு போயிட்டு போகிறான். இந்த தொழில் நஷ்டமடைந்து விட்டது, தொழில் சரியாக நடக்கவில்லை, அவன் வேறு தொழிலுக்கு போயிடுவான். ஆனால் நீ மேலும் மேலும் வாங்கி 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 அதை சாப்பிட்டுட்டே இருந்தால் அவனுக்கு என்ன தோணும்? ஆஹா, வியாபாரம் நல்லா நடக்குது, ஒரு நாளைக்கு 1 லட்சம் வியாபாரம் பண்ணுறோம். 1 லட்சமாக இருந்தது 1.5 ஆச்சு, 1.5 இருந்தது 2 ஆச்சு, 2 இருந்தது 3 ஆச்சு, இப்போ 4 கடை ஓப்பன் ஆச்சு. அவன் மேலும் மேலும் போயிட்டே இருக்கான். அப்போது உண்ணக்கூடியவர்கள் குறைந்தால்தான் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குறைக்கப்படும். ஆனால் அவர் சொல்கிறார், அது எப்படிங்க, நீங்கள் தான் இதில் சொல்கிறீங்களே. என்ன சொல்கிறோம்? கொன்றால் பாவம், தின்றால் தீரும் பழமொழி. கொல்லக்கூடியவன் எவனோ தின்னக்கூடியவன் எவனோ, கொல்லக்கூடியவனுக்கும் தண்டனை, தின்னக்கூடியவனுக்கும் தண்டனை. இது வேறு எதுலையுமே கிடையாது, இதில் உண்டு. அப்போ கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் பாவம். நீ கொல்றதுனால அவன் தின்றான், நீ திங்கிறதுனால அவன் கொல்றான். இப்போ தண்டனை யாருக்கு? 2 பேருக்கும் தானே. இதை சொன்ன உடனே அவர் ஒன்றும் சொல்லலை. அப்படியா, என்னையிலிருந்து நான் சைவம் அப்படிதான் அப்படி போனார். அப்போ இது எங்கன்னா, உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோன்றார் வள்ளலார். உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, ஒரு உயிரை கொன்று நம் நாக்கினுடைய டேஸ்ட்டுக்காக நம் உடம்பு வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயிரை கொன்று தின்பது அநியாயம். அதற்குரிய தண்டனை பிராணரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்டு. இதுக்கு என்ன அப்படின்னா, அந்த நரகம் எப்படி இருக்கும்னா, உயிர் என்று சொல்லக்கூடியது பிரிந்து எப்படி அந்த உயிர்கள் துடிக்குமோ அதுபோல நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகம், அங்கு அம்புகள் என்று சொல்லக்கூடியது எல்லா பகுதியிலிருந்தும் அம்புகள் வரும், அதில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த உடம்ப அம்புகளால் துளைக்கப்படும். எங்கே இருந்து எந்த அம்பு எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஊசி போன்ற அந்த அம்புகள் வரும். இந்த உயிரை கொன்று நம்ம கொல்லுகிற பொழுது அந்த உயிர் எப்படி துடித்ததோ அதுபோல இந்த உடம்பு துடிக்கும், உயிர் துடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய யம தூதர்கள், யம தண்டனை கொடுக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பூதங்கள், நம்ம எந்தெந்த மிருகத்தை எல்லாம் உண்றோமோ அவங்களெல்லாம் வெட்டி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாகத்தை வெட்டி நம்ம வாயில் திணிச்சு துப்பன கொன்னுடுவேன். மெல்லவும் முடியாமல், அப்புறம் துப்பவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல். இது சிவபெருமானுக்கு சொல்லுவாங்க அந்த கதையை. ஆலகால விஷத்தை உண்ணுகிற பொழுது தொண்டையில் பிடிச்சிட்டா அம்பாள், அதனால் சிவபெருமான் கழுத்தளவிலேயே நிறுத்திட்டார். திருநீலகண்டர்னு அவருக்கு பேர் வந்தது. மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் அவர் கஷ்டப்பட்டது போல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தண்டனை தான் இந்த தண்டனை, அந்த தண்டனை தான் இந்த தண்டனை. அப்போது பிராணிகளை, ஒரு ஜீவனை துன்புறுத்தி கொலை புரிந்து கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம். அப்போது உயிரை கொலை செய்யக்கூடிய நம்ம ஒரு உயிரை கொல்லுவதற்கு நாம் யார்? இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் தான் எடுக்கணுமா. நாம் என்ன பண்ணக்கூடாதா? கொல்லக்கூடாது. இதுக்கே இன்னொரு தண்டனையும் சொல்கிறாங்க. இதிலையே என்ன சொல்கிறாங்களா, இன்றைய தினத்தில் நாம் எல்லாம் இப்போ இந்த ஜீவன்களை வதைத்து வதைத்து, பிராணிகளை வதைத்து வதைத்து அதை கொலை செய்கிறோம் இல்லையா? அடுத்த ஜென்மத்தில்
நாமே அந்த பிராணிகளாக பிறந்து இன்னொருவருடைய வாய்க்கு உணவாக ஆவோமா? பிறவி தருவார். அது கூட எடுத்த உடனே பிறவி கொடுத்துட்டா பரவாயில்லையே, இந்த தண்டனை எல்லாம் முடிஞ்சு அதில் கூட்டல் கழித்தல் அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு ஜீவன்களை படைத்து அந்த ஜீவன்களுடைய வாயில் நாம் போகிற மாதிரி பண்ணுவாராம். அப்போது நாமெல்லாம் என்னவாக இருக்கணும்? இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த தண்டனை, இந்த உணவுகளை உண்பதனால தான் நாமெல்லாம் என்னவாக மாறி இருக்கிறோம்? மிருகத்தை உண்டு 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 நாமும் மிருகமாக மாறி இருக்கிறோம். ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க, பேப்பரோ டிவியோ பார்க்கிற பொழுதெல்லாம் அம்மா நிறைய விஷயங்கள் அதில் நடந்து கொண்டிருக்கு. அம்மாவையே பிள்ளை கொல்லுகிறான், அப்பாவை கொல்லுகிறார்கள், பொருளுக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு, இல்லையா? அண்ணன் தம்பிங்களே அடித்து ஒருவருக்கொருவர் கொன்று விடுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணன்றீங்க? யார் மீதும் இரக்கம் இல்லாமல் செல்லுகிறார்கள், யார் மீதுமே இரக்கம் இல்லை. ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் கணவன் மனைவியும் போகிற பைக் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எல்லாம் செல்ஃபி எடுக்கிறான், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. 3 பேரும் உயிருக்கு போகிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் செல்ஃபி எடுக்கிறானே தவிர அந்த உயிரை காப்பாற்றணும். அப்போ எந்த அளவுக்கு குணங்கள் மாறுபட்டிருக்கிறது என்பதை யோசிக்கணும். அதை அமுச்சு ஷேர் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? நான் கேட்குறேன். ஒரு உயிரை காப்பாற்றலாம்ல, எங்கேயாவது தண்ணி கொடுக்கலாம், இல்லை எழுப்பலாம். யாராவது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோ ஒரு ஆம்புலன்ஸ்லேயோ ஏற்றி அவர்கள் உயிரை காப்பாற்ற நினைக்கலாம். முக்கால்வாசி சுற்றி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? ஒரு ஏதோ ஒரு நம்ம இதுலேயே தான் எங்கேயோ ஒரு இடத்துல அப்பா பிள்ளை, மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாள். அந்த தூக்கிட்டு போகிறதுக்கு இல்லாமல் அந்த தூளி மாதிரி கட்டி முன்னாடி பையன் தூக்கிட்டு போகிறான், பின்னாடி கணவர் தூக்கிட்டு போகிறார். அதை தூக்குவதற்கூட யோசிக்காமல் அதை செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் விடுறாங்க. என்ன மனிதாபிமானம் புரியலை. அப்போது அடுத்த உயிர்கள் துடித்து கொண்டிருக்கிற பொழுது அதை பார்த்து ரசிப்பது ஒரு தன்மையை, அது மனித குலத்திற்கு உள்ளதா? அப்போ மிருகத்தோடு நாமும் ஒன்றி தானே இருக்கிறோம். மிருகம் அதால் உதவி செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? மிருகத்தினால ஒரு மிருகம் துன்பப்பட்டிருக்குன்னா அந்த மிருகத்துக்கு போய் உதவி செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் மனிதர்கள் செய்யலாம் இல்லையா? ஆனால் நாமும் மிருகத்தை உண்டு 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 நாமும் என்னவாக இருக்கிறோம்? அதாவது மிருகத்தை விட இன்னும் கீழேயே போயிட்டுருக்கிறோம். அதுக்காவது 5 அறிவு இருக்குது. சோறு போட்டால் அதாவது வாலாட்டிகிட்டே இருக்கும். பசுவுக்கு பச்சிலை கொடுத்து பாருங்கள், தினமும் வாசற்படியில் வந்து நின்றுட்டே இருக்கும். ஒரு பசுமாட்டுக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அரிசி கழுவின தண்ணியை வச்சு பாருங்கள், சாதம் வடித்த தண்ணியை வச்சு பாருங்கள். அந்த பசுமாட்டு தினமும் நம்ம வீட்டை கடந்து போகும்போதெல்லாம் அங்கே தண்ணி வைப்பாங்கன்னு வந்து நின்றுட்டே இருக்கும். ஒருவேளை ஒரு நாய்க்கு எங்கேயாவது நீங்கள் ஒரு டைம் ஒரு பிஸ்கெட்டை போட்டிங்கன்னா அது 10 வருஷம் கழித்து நீங்கள் வந்தீங்கனால அது வாலாட்டும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு போட்ட பிஸ்கெட் அது வாலாட்டும், அது நினைவு வச்சுன்னு இருக்கும். ஆனால் நாம் எல்லாம் மிருகத்தை விட இன்னும் கீழே தான் போயின்னு இருக்கிறோம், மேலே வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால சொல்கிறார், பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரியும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் இது. அப்போது நாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? எந்த மிருகத்தையும் வதைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை, எந்த ஜீவன்களையும் கொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதனால் முடிந்த வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிடுவது நமக்கு என்ன தரும்? ஆரோக்கியம் தரும்ன்றார். குணங்கள் மாறுபடாதுன்னு சொல்கிறார் கருட புராணத்தின் பிரகாரம். இப்போ கருட பகவான் சொல்கிறார், அப்போ ஜீவன்களை வதைக்கிற பொழுது அவர்களுக்குரிய தண்டனை இதுதானா? அம்புகள் நிறைந்தது. ஒரு வேடன், அப்போது ஒரு வேடன் ஒரு மானையோ இல்லை ஒரு பறவையோ அவன் அடிக்கின்ற பொழுது அந்த மானோ அந்த பறவையோ எவ்வளவு உயிர் பிரிவீற பொழுது எவ்வளவு துடிக்கிறதோ அந்த துடிப்பு அவன் அந்த நரகத்தில் அடைவான்றார். யார்? பகவான் சொல்லுகிறார். திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் சொல்லுகிறார். கருட பகவான் இதை கேட்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பிராணரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகம் உண்டு, ஊன் சுவை உண்டு உடல் வளர்க்கக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்கிறார். ஊன் சுவை உண்டு உடம்பை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 16வது
தண்டனை இது. 17வது தண்டனை, 17வதாக தண்டனை விஷாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஷசனம் அப்படின்னு ஒரு தண்டனை உண்டு. 17வது தண்டனை. நம்மளுடைய கௌரவத்திற்காக சில பேர் போலியாக நடப்பாங்க தெரியுமா? அவர் சொல்கிறார், டம்பத்திற்காக பசுவை, அதாவது பசு வதை செய்வது, அந்த பசுவை வதம் புரிந்து யாகம் முதலியவற்றை செய்யும் பித்தலாட்டக்காரர்கள் அடையும் நரகம் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமைக்காக நான் யாகம் வளர்க்கக்கூடாது. ஒரு கோயிலில் ஒரு கணபதி ஹோமம், ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோன்னா என்னுடைய வசதி வாய்ப்புகளுக்காக நான் ஒரு யாகம் வளர்க்கக்கூடாது. இந்த உலக சுபிட்சத்திற்காக நான் வளர்க்கணும், இந்த இடத்தினுடைய சுபிட்சத்திற்காக நான் வளர்க்கணும், இந்த இடத்தில் ஏதேனும் வாஸ்து பிரச்சனை இருக்குமானால் அதற்கு நான் வளர்க்கணும், இந்த இடத்தில் வாழக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வளர்க்க வேண்டும், இறைவனை திருப்தி செய்வதற்காக நான் வளர்க்க வேண்டும். யாகம் என்று சொல்லக்கூடியது வளர்த்தால் மழை வரும் என்பதற்காக யாகம் வளர்க்கணும். யாகம் வளர்த்தால் மழை வரும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும். யாகத்தில் போடக்கூடிய திரவிய 108 திரவிய பொருள்கள் மேகத்தை சென்று அந்த புகை மண்டலமாக இருக்கக்கூடியது குளிரச் செய்து அந்த மேகத்தினிடத்தில் இருந்து நமக்கு நீரை பொழிய செய்யும். யாகம் வளர்த்தால் மழை வரும். யாகம் வளர்த்தால் 33 கோடி தேவர்களுக்கு உணவு கொடுத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். மனிதர்களுக்கு சோறு போட்டுடலாம், 1000 பேரோ 1,00,000 பேரோ கூப்பிட்டு வச்சு சோறு போடலாம். ஆனால் 33 கோடி தேவர்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது? அதுக்கு வழியே கிடையாது. யாகம் வளர்த்தால் மட்டும்தான் அதற்கு வழி. இந்த யாகத்தில் போடக்கூடிய பொருள் இருக்கே, அவ்வளவு பொருள்களும் அதுதான் அவர் தேவர்களுக்கு உணவு. அதில் ஊற்றக்கூடிய நெய் தான் அவர்களுக்கு தீர்த்தம். தீர்த்தம்னா என்னது புரியுதா? தண்ணி. அதுதான் அவங்களுக்கு நெய் தான் தண்ணி. நமக்கெல்லாம் சாதாரணமாக மழையிலிருந்து வரக்கூடிய நீர் தீர்த்தமாக நமக்கு தாகம் தீர்க்கக்கூடிய நீராக, தண்ணீராக அமைகிறது. ஆனால் தேவர்களுக்கு தீர்த்தம் எதுன்னு கேட்டால், பசுவினிடத்திலிருந்து பாலாக அதை தயிராக்கி அதிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் உருக்கி அந்த நெய் என்று சொல்லக்கூடிய அமுதம்தான் அவர்களுக்கு தீர்த்தம். அதுதான் அவர்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. அப்போது நாம் எல்லாம் என்னவாக இருக்கலாம்? அந்த யாகம் வளர்க்கக்கூடியதற்கு எங்கேயாவது போனீங்கன்னா, யாகம் வளர்த்து கொண்டிருந்தார்கள்னா ஒரு சின்னதாக நிறைய பொருளெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு 100 கிராம் நெய் வாங்கி தரணும். நாம் எல்லாம் ஒரு 100 கிராம் நெய் வாங்கி கொடுத்தா சொல்லுவோம்ல, தவிச்ச வாய்க்கு 33 கோடி தேவர்களுக்கு தண்ணி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி யாகம் வளர்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா பூர்ணாகுதி என்கின்ற ஒரு பொருள் போடுவாங்க. என்ன போடுவாங்க? பூர்ணாகுதி. அந்த பூர்ணாகுதி என்கின்ற பொருள் போடுகிற பொழுது எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிற்பாங்க. ஏன் எழுந்து நிற்கிறாங்க? எல்லா தேவதைகளும் வராங்க, அதற்காக அவர்களுக்கு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. இது ஒரு காரணம். ஆனால் இது முழுமையான காரணம் இல்லை. யாகத்தினுடையது பூர்ணமாக முடிந்தது அப்படின்னு இதுவும் ஒரு காரணம். ஆனால் இது அல்ல காரணம். 33 கோடி தேவர்களுக்கு உணவு கொடுத்துட்டீங்க, அதில் நெய்யும் ஊற்றி கொண்டே இருப்பாங்க. அந்த பொருள், ஒவ்வொரு பொருள் போடும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போயிட்டே இருக்கும். தண்ணியும் கொடுத்தாச்சு. ஆனால் பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய பொருள் போடுகிற பொழுது அது யாருக்கு போய் சேரக்கூடிய பொருள்னா, சிவபெருமானுக்கு உரிய பொருள். அந்த பொருள் சிவபெருமானுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அந்த பொருள் என்னது? சிவபெருமானுக்கு சாப்பாடு. அந்த பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு அவிர்ப்ப பாகம், அவில் பாகம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பாகத்தை வாங்கி உண்டு விட்டால் சிவபெருமான் உலக ஜீவன்கள் அத்தனைக்கும் அவர்தான் படியளக்கிறார். என்னவாக இருக்கிறார்? ஈசன் தான் படியளந்து கொண்டு இருக்கின்றார். அந்த ஈசன் படியளக்கின்ற காரணத்தினால் அந்த ஈசன் இப்பெல்லாம் யாகம் முடிகிற பொழுது எழுந்து நின்று அந்த பூர்ணாகுதியை கொடுத்துட்றோம்.
ஆனால் அப்பெல்லாம் சிவபெருமான் நேரடியாக வருவாராம். யாகம் எங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அந்த யாகம் வளர்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் யார் வருவா? சிவபெருமான் வந்து தன் கையினால் அந்த பூர்ணாகுதியை வாங்கி அறிந்து விட்டு அங்கு இருக்கக்கூடியவர்களையும் 33 தேவர்களையும் வாழ்த்திவிட்டு செல்லுவாராம் சிவபெருமானும் பார்வதி அம்மையார். அப்போ சிவபெருமானுக்கு உணவு கொடுக்கிற பொழுது மரியாதை இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடாது, எழுந்து நின்று கொடுக்கணும். இன்னொன்று, சாகர வரைக்கும் நமக்கு உணவுக்கு பஞ்சம் வராது. அதுக்காக இன்னொன்று, இந்த உணவுகள் விளையுகிறதல்லவா, சிவபெருமான் எந்த இடத்தில் வந்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்லுகிறாரோ அந்த இடத்தில் விவசாயம் நன்றாக இருக்கும், உணவுக்கு பற்றாக்குறை இருக்காது, நல்ல விளைச்சல்கள் விளையும். அதில் இன்னொன்று, இந்த பொட்டு தானியம்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நெல் விளையுது, அதில் பதிர் என்று சொல்லுவாங்க. பதிரா போச்சுப்பா எல்லாம் அப்படின்வாங்க. ஒன்றும் இந்த வாட்டி விளைச்சல் இல்லைம்பாங்க. கரும்பு உயரமாக வளராது, சில இடத்துல சொத்தையாக வளரும், சில இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி கணுவாயிடும். நீட் இவ்வளோ கணுவு பெருசாக வரணும், அது சின்ன சின்னதாக இருக்கும். நோய்வாய்ப்பட்டுடும் பயிர்கள். விளைச்சல்ன்றதை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ விவசாயன்றது சும்மா அப்படியே வந்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது. நம்மளாம் எவ்வளவு சர்வசாதாரணமாக ஒரு பாக்ஸு சாப்பாட்டை சாப்பிட முடியலன்னா கொண்டு போய் குப்பையில் கொட்டுறோம், டஸ்ட்பினில் கொட்டுறோம். ஆனால் அதை விளைவிக்கிறதுக்கு அது ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காருன்னு ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற பொழுது தான் நமக்கு அது தெரியும். ஆனால் நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது. அது விளைவிப்பதற்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதிலிருந்து தரம் பிரித்து கல் இல்லாமல் அதையெல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் அது நல்லதாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கைக்கு வருது. பதிரா போச்சுன்னா அது மண்ணோட மண்ணாக போயிடும். இவ்வளவெல்லாம் செய்ய முடியாத நாம் யோசிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அதனால் யாகம் வளர்க்கிற பொழுது இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய ஒரு இடம் யாகம். ஏதோ சும்மா யாகம் வளர்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் யாகம் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போது யாகம் வளர்த்தால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. 33 தேவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம். அதே மாதிரி 33 தேவர்களுக்கு உணவு கொடுப்பதோடு இல்லை, சிவபெருமானுக்கும் உணவு தருகிறோம். சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த உணவு என்று சொல்லக்கூடியதை உண்கிறார். அப்படி உண்டதனால நாம் எல்லா ஜீவன்களும், ஏன்னா எல்லா ஜீவன்களுக்குள்ளரையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் அன்றி ஒரு அணு கூட அசையாதுன்னா அப்போ எல்லா ஜீவன்களிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் சிவபெருமான் அல்லவா? அதனால தான் அந்த பூர்ணாகுதி கொடுக்கிற பொழுது எழுந்து நின்று மரியாதை செலுத்தி, அப்போ அந்த சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ சொல்லுவாங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, ராசி நட்சத்திரத்தை நினச்சிக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களை நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டுக்காரை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேண்டுதல் நினச்சிக்கோங்க, பிள்ளையாரை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு மனசில் கல்யாணம் ஆகணுமா, குழந்தை வேணுமா, அப்புறம் இறைவன் திருவடி சேரணுமா, என்ன வேண்டுதலோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வேண்டிக்கோங்கம்பார். ஏன்னா சிவபெருமான் வரம் கொடுக்க போகிறார். யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது சிவபெருமான் செவிக்கு நேரடியாக போய் சென்று ஆராய்ச்சி பண்ணி சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். அதுதான் யாகம், அதுதான் யாகம். அப்போ அந்த யாகத்துக்கு உரியது அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. சிவபெருமானுக்கே உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த இடத்துல ஒரு கதை சொல்லணும். சிவபெருமான் எல்லா ஜீவன்களுக்கும் படியளக்கிறாருன்னு சொன்னல, அப்படி பார்வதி அம்மா கிட்ட அம்மா படியளக்கலாம் வா அப்படின்னாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புவாங்க. சாயங்காலம் எப்பயும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எல்லா விளக்குகளுக்கும் வீடுக்கு போய் வீடு வீடா படியளக்கக்கூடிய வேலையே பரமசிவனும் பார்வதியும் செய்வாங்க. காலை 6 to 6 வரைக்கும் போயிட்டு வருவாங்க. கூடவே அன்னலட்சுமி வருவா. இப்படி படியளந்துக்கிட்டே வந்த பொழுது பார்வதி அம்மாவுக்கு கொஞ்சம் சிவபெருமான் மட்டும் விளையாடுறாரே, நாம கொஞ்சம் விளையாடுவோன்னு அந்த அம்மா கைலாயத்திலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு அடிச்சிட்டு போயிட்டான். டப்பாவில் அடைச்சி வச்சு போய் அந்த அம்மா போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் படி இழந்துட்டு ரிட்டன் திரும்பிட்டாங்க. சிவபெருமான் சிவனேன்னு உட்கார்ந்தார். சுவாமி, எல்லா ஜீவன்களுக்கும் படி இழந்துட்டீங்களா? அளந்துட்டேன். அதாவது என்னென்ன புண்ணியம் பண்ணதோ அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி படி இழந்து விட்டேன்.
சுவாமி, இன்று உங்களால் ஒரு ஜீவன் இறந்து இருக்கும், ஒரு ஜீவனுக்கு நீங்கள் படியளக்கவில்லை. அவர் அப்படியே கண்ணை மூடி ஒரு செகண்ட் இருமான்னார். அப்படியே பார்த்தார். யாருக்கு நம்ம போடாமல் வந்தோம்? இல்லையே, எல்லாருக்கும் போட்டிருக்கோமே. சுவாமி, நீங்கள் ஒரு ஜீவனுக்கு போடவில்லை, ஒரு ஜீவனுக்கு நீங்கள் உணவு தரல. அதுக்கு சிவபெருமான் இல்லை, எல்லா ஜீவனுக்கும் கொடுத்துரு. சத்தியமாக ஒருவேளை நீங்கள் அந்த ஜீவன் இறந்து விட்டு இருக்குமானால் நான் இறந்து விடுவேன்னார் சிவபெருமான். மாட்டினாங்க. அந்த பெண்கள் எப்பவுமே வாயை கொடுத்து சும்மா இருக்கிறதுல. இப்போ இந்த அம்மாவை பண்ண திருவிளையாடலுக்கே மாட்டினாங்களா? இதில் நிறைய சிக்கல். இவர் இறந்து விட்டால் அம்மா என்ன புடவை கட்டணும்? சிவன் இல்லாமல் சக்தி இயங்க முடியுமா? சக்தி இல்லாமல் சிவன் தான் இயங்க முடியுமா? ரெண்டு பேரும் முடியாது. அப்போ இவர் சொல்ல பேச்சு கரெக்டாக நிற்பார். இப்போ மாட்டினாங்களா? இப்போ அந்த அம்மா என்ன வேண்டிக்குவா? ஆண்டவன் இடத்துல சவாலில் ஜெயிக்கணும்னு வேண்டிக்குவாளா, இல்லை ஜெயிக்கக்கூடாதுன்னு வேண்டிப்பாளா? என்ன வேண்டுவா? சிவபெருமான் உயிரோட இருக்கணும்னு தான் பிரார்த்தனை பண்ணுவா, அந்த ஜீவன் செத்து இருக்கக்கூடாதுன்னு தான் பிரார்த்தனை பண்ணுவா, இல்லையா? இவளே அது செத்து போயிருக்கும்னு தூக்கி டப்பாவில் போட்டு அடிச்சு வச்சுட்டு போயிட்டா. இப்போ அது உணவில்லாமல் இறந்து போயிருக்கும்னு தான் சவால் விட்டா. இப்போ சவால் விட்டது யார்? ஜெயிக்கிறது. இப்போ ஜெயிச்சாலும் பிரச்சனை, ஜெயிக்கலனாலும் பிரச்சனை. சக்தியால் தனியாக இயங்க முடியாது சிவன் இல்லாமல். புரியுதா நான் சொல்கிறது? கதை புரியுதா? சிவனை சோதிக்கும் பொருட்டு டப்பாவில் தூக்கி போட்டா சிவபெருமான் அந்த ஜீவனுக்கு நான் உணவு கொடுக்கவில்லையானால் நான் இறந்து விடுவேன்னு சிவபெருமான் சொல்கிறார். அவர் இறந்தாலும் பிரச்சனை, அந்த எறும்பு இறந்தாலும் பிரச்சனை, ரெண்டுமே பிரச்சனை. அந்த எறும்பு இறந்துருச்சுன்னா சிவன் இறந்து போயிடுவார். இப்போ அது உயிரோடு இருந்தால் இவ தோத்ததா அர்த்தம். பரவாயில்ல, சிவபெருமான்கிட்ட விட்டு கொடுத்தே போகலாம். எக்காரணத்தை கொண்டும் அந்த எறும்பு இறந்து போய் இருக்கக்கூடாது. சிவனே 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 சிவனேன்னு சிவனை போய் வேண்டான். சும்மா இருந்திருக்கலாமில்ல? ஆமாம், சில நேரத்தில் நாம் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப புத்திசாலின்னு நினப்பு நமக்கு உண்டா இல்லையா? பெண்ணறிவு நுண்ணறிவு தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. இது கணவன் மனைவியினுடைய விவகாரத்தில் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? சிவபெருமானுடைய குணம் தெரிஞ்சு இந்த அம்மா விளையாடக்கூடாது இல்லை. இப்போ பிரார்த்தனை பண்ணால் அப்புறம் சரி எவ்வளவு நேரம் தான் பிரார்த்தனை பண்ணுவேன்? டப்பாவை தர, அது என்ன, எந்த ஜீவனுக்கு நான் உணவு தரவில்லை, அதையாவது சொல்லு அப்படின்னார். இந்த அம்மா போனா டப்பாவை திறந்து பார்த்தா இந்த டப்பா போட்டால அந்த டப்பா சக்கரை டப்பாவுக்குள்ளே போட்டு போய்கிறான். என்ன பார்வதின்னார். மன்னிச்சிருங்க சுவாமி. எதனால் மன்னிப்பு? இல்லை, நான் உங்களை சோதிக்கலான்னு நினச்சேன். இறைவன் நீங்கள் என்ன சோதிச்சிட்டீங்க இல்லையா? அப்போ படியளக்கக்கூடிய சிவபெருமான் யார் யாருக்கு என்ன உணவு என்று உற்பத்தி ஆகிற பொழுது அந்த அரிசியிலேயே பெயர் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நான் 3 நாள் இங்கே நிகழ்ச்சி பண்ணுவேன், உங்களோட சேர்ந்து தான் நான் சாப்பிடுவேன்றது எழுதப்பட்டது. என்னைக்கோ நான் பிறந்த அன்னைக்கு எழுதி வச்சுக்கிறார், இன்னைக்கு இல்லை. அப்போ இங்கு வரக்கூடிய உணவை, இங்கு சமைக்கக்கூடிய உணவில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ? அந்த அரிசி உற்பத்தி ஆகிற அன்னைக்கே எழுதியிருக்குது. அச்சா, இன்னொன்று, அந்த அரிசி உற்பத்தி ஆகிறது இப்போ ஒரு வருஷம் ஆயிருக்குமா? அந்த அரிசி உற்பத்தியாகி மூட்டை பிடிச்சி அது இங்கே இந்த அரிசி எனக்கு வரணுன்றது விதி எழுதப்பட்டிருக்கா? ஆனால் நான் பிறக்கிற பொழுதே இந்த அரிசி எனக்கு தானே எழுதி வச்சிருக்குது. இதான் ஈசன் செயல். நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னைக்கே இந்த அரிசி உனக்கு, அது விளையும் 50 வருஷத்துக்கு அப்புறமா, அது மூட்டையாகி விசிராந்திக்கு வரும். அந்த அரிசியில் உன் பேர் இவ்வளவு எழுதி வச்சிருக்குதுன்னு எழுதி கணக்கு எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்க. அப்போ ஈசன் எழுத்தை என்ன பண்ண முடியாது எவனாலையும்.
அழிக்க முடியாது. அதனால இங்க சொல்றார், என்ன சொல்றார், யாகம் வளர்ப்பது நம்மளுடைய அல்ப வார்த்தைக்காக, அல்ப ஜம்பத்திற்காக, இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக, நம்மிடத்தில் அதிக பணம் இருக்கின்றதுக்காக, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதுக்காக யாகம் வளர்க்கக்கூடாது. அந்த இடம் சுபிட்சம் அடையணும், அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தின் திருவருள் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும், 33 கோடி தேவர்களுக்கு உணவு கரெக்டாக போய் சேரணும், சிவபெருமானுக்குரிய பூர்ணாகுதி போய் சேரணும். இவ்வளவும் சேர்ந்து 33 கோடி தேவர்களோடு சிவபெருமான் வந்து இந்த இடத்தையும் இந்த இடத்தில் வாழக்கூடிய ஜீவன்களையும் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது யாகம். அது யாருடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. அதை சொல்றார். புரிஞ்சுச்சா? அப்போ விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகம் எதற்குன்னா, பித்தலாட்டக்காரர்கள் பெருமைக்காக பொய் பேசக்கூடாது. எனக்கு அவரை தெரியும், எனக்கு இதை தெரியும், எனக்கு அதை தெரியும், நான் பாடுவேன், நான் ஆடுவேன், நான் எப்படி இருந்தேன், நான் ஒரு காலத்தில் 150 பவுன் வச்சுருந்தேன், நான் இன்னைக்கு விசிராந்தியில் இருக்கேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போனா என்ன அர்த்தம்? எல்லாம் சும்மா, எல்லாம் தான் போச்சே, இறைவனிடத்தில் போகக்கூடிய காலம் விட்டதே. அந்த காலத்தில் போகிற காலத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தேன், நான் இவ்வளவு வேலை செஞ்சேன், இவ்வளவு அதெல்லாம் இப்போ இந்த காலத்துக்கு உதவுமா? உதவாது. அப்பன்னா என்ன அர்த்தம்? சும்மா வீண் ஜம்பத்திற்காக பொய் சொல்லக்கூடாது, வீண் ஜம்பத்திற்காக பெருமை பேசக்கூடாது, தன்னைத்தானே பெருமை பேசி கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே என்னால் தான் இந்த ஆஃபீஸ் நடக்குது, என்னால் தான் இந்த அபிஷேகம் நடக்குது, நான் தான் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபேன் கொடுத்துட்டு அதில் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, டியூப்லைட் போட்டு பேர் எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? என்னதுக்கியா? அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க மனிதர்கள். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வாங்கி போட்ட மாதிரி ஒரு 10 பேர் அந்த ஃபேன் வாங்கி போட மாட்டாங்களா, அவங்க பேரும் அங்கே நீ தான் வாங்கி கொடுத்த என்று அங்கே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? இறைவனுக்கு தெரிந்தால் போதும் இல்லை, மனிதர்களுக்கு தெரிஞ்சு என்ன உன் வீட்டுக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. பட்டத்திற்கும் பதவிக்காக ஆசைப்படக்கூடாது. அதுதான் நீங்கள் சொல்கிறார் வீண், அதாவது நம்மளுடைய வீண் பெருமைக்காக. நிறைய பேர் பெருமை பேசுவாங்க, நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி இருக்கேன். தற்பெருமை பேசக்கூடாதான். அப்போனா என்ன அர்த்தம்? தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டால் தற்கொலைக்கு சமம். தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டால் எதுக்கு சமம்? தற்கொலைக்கு சமம். இதுக்கு பாரதத்தில் ஒரு கதை இருக்குது. என்ன கதை தெரியுமா? 17ஆவது நாள், அதாவது பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்குது. கர்ணனை இன்னும் கொல்லலை. யார்? அர்ஜுனர் கொல்லலை. கர்ணன் தன் தம்பி என்று அவர் நினைக்கிறார். கர்ணன் யார? அர்ஜுனனை தம்பியாக நினைக்கிறார். வில் பானம் வளைத்து 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 1 10 10 100 100 1000 1000 லட்ச பானமாக கோடி கோடியாக பறக்குது. இதை பார்த்த கர்ணன் நினைக்கிறான், இன்று நம் கையால் அர்ஜுனன் இறப்பானோ, அர்ஜுனன் கையால் நாம் இறப்போமோ தெரியலை. ஆனால் நம்ம தம்பி இவ்வளவு நாள் நான் அவனை விரோதியாக பார்த்தேன், எதிரியாக பாவித்தேன். ஆனால் என் தம்பி என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அவன் விடக்கூடிய அந்த பானத்தினுடைய அழகு என்னவாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறார். என் தம்பின்னு நினைக்கும் போது அவருக்கு அங்கே தர்மராஜா முகம் மாதிரியே தருது அர்ஜுனனுக்கு. பானம் போடலான்னு போட்டால் தர்மர் நிற்கிறார் அங்கே. அர்ஜுனன் நினைக்கிறான், கிருஷ்ணா இந்த துரியோதனை என்னமோ தில்லு முள்ளு பண்ணியிருக்கான். என்னடா சொல்கிறேன்? எதிர்த்து அப்பல கர்ணன் இல்லை, எங்க அண்ணா தர்மர் நிற்கிறார். டே குந்தி மகனே, கர்ணன் தான். இங்கே கேட்டார், முன்பு சொன்னலையே, குந்தி மகனே கர்ணன் தான். இல்லை இல்லை, நீ தர்மராஜாவினுடைய பாடித்துறைக்கு விடு, அங்கே உட்காந்துருப்பல்ல கூடாரம் போட்டு அந்த இடத்துக்கு விடு, தர்மராஜா இருக்கிற இடத்துக்கு விடு தேர. நான் எங்கள் அண்ணா தர்மரை பார்க்காம சத்தியமாக பானம் போட மாட்டேன்ட்டார். சரி, நேராக அழைச்சிட்டு வந்தார். தர்மர் உள்ள இந்த கர்ணன் அடித்து நிறைய பானத்தினால சல்லடையாக தொலைச்சி வலியில் துடிச்சு மருந்து போட்டுன்னு உக்காந்துக்கிறார். அர்ஜுனர் உள்ள நுழையிறார்.
நுழைந்த அடுத்த வினாடி இப்போ எங்க அங்க தர்மர் கேட்கிறார், அர்ஜுனா கர்ணனை கொன்று விட்டாயா? இவர் சொல்றாரு, இல்லைன்னா உங்க மூஞ்சி மாதிரியா அங்க அவர் மூஞ்சி இருந்துச்சு, அதனால நான் பானம் போடலன்னார். நீயும் கெட்டாய், உன் காண்டீபமும் கெட்டதுன்னார். வழி வாழ்க்கையில் தர்மராஜா 3 முறை தான் கோவப்பட்டார். 2 முறை பீமசேனர் இடத்தில், 1 முறை அர்ஜுனன் இடத்துல. வாழ்க்கையில் 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்த தர்மராஜா. கதை கேட்குறப்ப நல்லா இருக்குல்ல? 108.5 வருஷம் வாழ்ந்தவர் தர்மராஜா. ஆனால் எத்தனை முறை கோவப்பட்டாரு? 3 முறை. நாம் எல்லாம் நொடிக்கே 100 தடவை. இருக்கிறதே 60 செகண்ட் தானே, நிமிஷமே 60 செகண்ட் தானே, அதுக்கு மேலேயே வருது. எப்படி கணக்கு வச்சுக்கிறது? உண்டா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு வர கோபம் 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்த தர்மராஜாவும் 3 முறை தான் கோபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், நீயும் கெட்டாய், உன் காண்டீபம் கெட்டதுன்னார். இப்ப வில்ல வளைச்சி நானை பூட்டி தர்மராஜா கழுத்துக்கு வச்சார் பானத்தை. கிருஷ்ணர் சொல்றார், ஏண்டா அங்க என்னன்னா கர்ணம் மேல பானம் போடுறான்னா தர்மன்னா மாதிரியே தெரிதுன்ற, இங்க வந்து தர்மர் கழுத்துக்கே பானம் வச்சுருக்கு. கிருஷ்ணா, என்னை பழித்தால் நான் சகித்துக் கொள்வேன், என் காண்டீபத்தை பழித்தவர்களை நான் கொல்லுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன். இப்ப இவர் என் காண்டீபத்தை பழித்து விட்டார், அதனால் இவரை நான் கொல்லணும். நீ கொல்ல நினைக்கிறது ஆன்மாவையா உடம்பையா? ஆன்மாவைத்தான், மனசை தான் கொல்ல நினைக்கிறேன். அப்படியா? அப்போ நீ வா போன்னு பெரியவங்களை பேசிடும், அவங்கள கொலை பண்ணதனுடைய பாவம் உனக்கு வந்துடும். இப்போ இவர் சொல்றார், தர்மன்னான்னு சொல்லணும். தர்மரே, நீர் எங்க போய் சண்டை போட்டிருக்கிறீர்? இதுவரைக்கும் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டது நானும் பீமன்னாவும் தான். நீ எங்க போய் சண்டை போட்டுக்கிற? நீ வா போன்ட்டார். இப்போ கொலை பண்ணிட்டார். யார? தர்மரை. இதில் பாரதத்தில் எவ்வளவு தர்மநெறி கதைகள் வச்சிருக்கிறாங்க பாருங்க. உள்ள பெரியவங்களே என்ன சொல்லக்கூடாது, நீ வா போன்னு சொன்னால் அவங்கள கொலை பண்ண பாவம் வருமா. ஆனால் இன்னைக்கு முக்காவாசி டிவியை பார்த்து வீட்டுக்காரரையே எப்படி கூப்பிடுறாங்க, டே குமாரே மொட்டை மாடியில் துணி காயுது பாரி எடுத்துண்டு வா. ஆமாம், எல்லாம் இப்போ நீ வா போதான். அது மட்டும் இல்லை, பெருசு. ஆமாம், எல்லாரும் இப்போ என்ன சொல்லிடுறா, பெருசுன்றா. அப்புறம் அதுக்கு வேலை வெட்டியே இல்லை, சும்மா தன் எப்பயும் பேசிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அருவை. அப்புறம் பிளேடு. என்னென்ன பாஷையில் வச்சுருக்குறாங்க. ஆமாம், பேசும்பொழுது எதிர்க்க பேசும்போது மஞ்சம்மான்னுவாங்க, பின்னாடி பேசும்போது அது கிடக்கு, வேலை வெட்டியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சும்மா எதையாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்குது. ஆமாம், என்ன பண்ணுறது? இந்த எலும்பில்லாத நாக்கு இருக்க, அது சும்மானே இருக்க மாட்டேங்குது, சும்மானே இருக்கிறது கிடையாது. அப்போ பெரியவர்களை நீ வா போய் என்று பேசினால் கொலை செய்வதாக அர்த்தம். அந்த பாவம் நம்மை செய்வ. அர்ஜுனர் இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி இப்போ தன் கழுத்துக்கு வச்சுக்கினார் குறியே. கிருஷ்ணர் பார்த்தார், இது என்னடா இது, கழுத்து வலி போக திருகு வலி வந்ததா, வயிற்று வலி போக தலைவலி வந்த மாதிரி இருக்கு, உன் கழுத்துக்கு ஏண்டா இப்போ பானம் வச்சுக்கிற? இல்லை, என் கண்ணாவை இந்த வாயால் நீ வா போன்னு இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது, அதனால் என் கண்ணாவை நீ வா போன்னு பேசிய வாயை வச்சுக்கிட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னார். அதனால் நான் சாக போகிறேன் கிருஷ்ணான்னார். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, இந்த பகவான் எவ்வளவு நிம்மதியாக இருக்கார். உண்டா இல்லையா? எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பகவான் எவ்வளவோ நிம்மதியாகிறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும். இங்கே எவ்வளோ பேர் இருப்போம்? ஒரு 50-100 பேர் இருப்போமா? இவ்வளோ பேர் இருக்கிறோமா?
எல்லாரும் ஒவ்வொரு லிஸ்ட் கொடுக்குறோம் அவர்கிட்ட. உண்டா இல்லையா? தூங்கும் போது லிஸ்ட்டு, பாடும்போது லிஸ்ட்டு, அப்புறம் இளம்போது லிஸ்ட்டு, உட்காந்து எல்லாத்துக்கும் ஏதாவது. ஆமாம், எல்லாம் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறோமா இல்லையா? பாவம், அவரும் எவ்வளவு லிஸ்ட்டு தான் கேட்பார், எவ்வளவு பேருக்கு தான் பரிசீலனை பண்ணுவார், அவரும் எவ்வளவு தான் கஷ்டப்படுவார். பாவம், நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கணுமா, நம்ம வேண்டுதல் ஞாபகம் வச்சுக்கணுமா, நமக்கு என்ன குறை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணுமா, நமக்கு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் லிஸ்ட்டு படுத்தி அதை நிறைவேற்றுவது எப்போன்னு அவர் ஞாபகம் வச்சுக்கணுமா, அதை யார் மூலியமாக நிறைவேற்றணும்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? உண்டா இல்லையா? ஒருத்தருக்கே இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும்னா இவ்வளோ பேருக்கு எல்லாவற்றையும் அவர் எப்படி ஞாபகம் வச்சு எல்லோருடைய வேண்டுதலையும் அவர் எப்படி நிறைவேற்றுவார்னு யோசிக்கணும். பகவான் என்னமோ ஃப்ரீயாக உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஓய்வுன்னு அவருக்கு இருக்கா? அப்போ நம்ம யோசிக்கணும் பகவானுடைய நிலை என்னவா. இப்போ பகவான் நினைக்கிறார், உங்ககிட்ட பாட்டிக்கிட்டு எல்லாரும் சொல்லுவோம், இந்த பகவான் நம்மளை என்ன பாடுபடுத்துறாருன்னு. பகவான் நாம என்ன பாடுபடுத்துறோம்னு அவருக்கு தான் தெரியும். பாவம், அவர் நம்ம கிட்ட வந்து சொல்றதில்ல, அவ்வளவுதான் விஷயம். இப்போ அர்ஜுனர்கிட்ட அவர் சொல்றார், இப்போ என்ன, நீ கொலை செய்யணும், உன்னை நீயே கொலை பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. தன்னைத்தானே புகழ்ந்து கொள். சிவபெருமானிடத்தில் 5 ஆண்டு காலம் தவம் செய்து பாசுபதத்தை பெற்றவன் அர்ஜுனன் ஒருவன், நான் மட்டும்தான். சிவபெருமானிடத்தில் மட்டும் இல்லை, இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு வந்த துன்பத்தை தீர்த்தவன் அர்ஜுனன் நான் மட்டும்தான். திரௌபதி என்னை மட்டும்தான் விரும்பி மாலை போட்ட, அப்புறம்தான் இவங்களுக்கெல்லாம் மாலை போட்ட. நினைக்கலாம்ல, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்போ எல்லா இடத்திலும் எனக்கு வில்லுக்கு விஜயன் என்று பெயர் எனக்கு மட்டும்தான். அவர் நான் 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 போட்டார். அப்பா கிருஷ்ணா, இப்போ நான் என்னையே கொலை பண்ணிக்கினேன்னா தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டால் தற்கொலைக்கு சமம். இதுக்கு தான் புராணம் கேட்கணும்னு சொன்னது. நம்மெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் குடும்பத்துக்காக நான் மாடாய் உழைச்சிருக்கேன் தெரியுமா. நான் நான் எல்லாம் நாம தான் போட்டிருக்கோம். ஆனால் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடுத்தடி எடுத்து வைக்கணும்னா கூட அவன் அருள் எனக்கு வேணும். ஏன்? நான் அப்படி அடுத்தடி வைக்கும்போது என் கால் கொஞ்சம் ஷில்பாகி கொஞ்சம் மாட்டி ஒரு சுளுக்கு பிடிச்சா என் நட கோணலாயிடும். நேராக நடக்கிற நட கோணலாயிடும். நான் இவ்வளவு பேசுகிறேன்ல, நேற்று மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஐஸ்கிரீமோ கொஞ்சம் மோரோ இல்லை வேறு ஏதோ கொஞ்சம் கூலிங்காக எடுத்திருந்தேன்னா என் தொண்டை பே 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 அப்படின்னு இருக்கும். என்னால் தான் நடக்குதுன்னு நான் கர்வப்பட்டிருந்தால் இறைவன் என் தொண்டையை குறைச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ என்னால் எதுவும் இல்லை, அவனால் நடக்கிறது எல்லாம், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு இருந்தா எல்லாம் அவன் பார்த்து கொள்வார். அதை தான் சொல்றார். என்ன சொல்றார்? எக்காரணத்தை கொண்டும் தானே தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் கொடுத்தான். இருக்க இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வாசலா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், எல்லாம் அவன் செயல். அவன் அன்றி ஓர் அனவும் அசையாது. அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. அப்படின்னு நினைத்து எல்லாவற்றையும் ஆண்டவன் மேல் விட்டு விட்டோமே ஆனால் நமக்கு இந்த தண்டனை இல்லை. எந்த தண்டனை? விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ என்ன அர்த்தம்? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது, பெரியவங்களை நீவா போன்னு பேசக்கூடாது, வீண் ஜம்பத்திற்காக யாகம் வளர்க்கக்கூடாது, பெருமைக்காக சாமி கும்பிடக்கூடாது. அந்தம்மா சாமி கும்பிட்றா, அந்தம்மா கோயிலுக்கு போகிறா, நாமும் கோயிலுக்கு போகிறோம். அந்தம்மா தினமும் ஒரு புடவை கட்டிக்கிறா, நாமும் தினமும் ஒரு புடவை கட்டிட்டு சாமி கும்பிட போகலாம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? உனக்கான பக்தியை, உனக்கான அன்பை, உனக்கானது எல்லாம் என்று நினைத்து நீ உன்னுடைய வேலையை சரியா செய்.
எக்காரணத்தை கொண்டும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. அப்போது பெருமைக்காக செய்து என்ன பண்ணாங்க? பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள். இந்த பித்தலாட்டம்னா ஒன்று தெரியுமா? சில நகைகள் கவரிங் வாங்கி போடுவோம் கழுத்தில், தங்கத்தை விட மின்னு 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 இருக்கும். ஆனால் 4 நாளைக்கு அப்புறமா அதுக்கு பேர் தான் பித்தலாட்டம்னு பேர். தங்கம் மாதிரி அந்த காக்கா பொன் மின்னும், 4 நாளைக்கு அப்புறமா அதனுடைய வேலையை அது காட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் தங்கத்துக்கிட்ட அது போட்டி போட்டு சொல்லுதான். என்ன சொல்லுதான்? உன்னை விட நான் தான் பலபலப்பாக இருக்கேன், உன்னை விட நான் தான் பலபலப்பாக இருக்கேன், உன்னை விட நான் தான் பலபலப்பாக இருக்கேன். அதுக்கு தங்கம் சொல்லிச்சான், சரி இருந்துட்டு போ, உன்னையே எல்லாரும் பெருமையாக பேசட்டும், நான் என்ன வேண்டாம் என்றா சொல்லுகிறேன். 4 நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு, அதை தூக்கி அப்படி போட்டாங்க. இப்போ இந்த கழுத்தில் இருக்கிற தங்கம் அந்த பித்தளையை பார்த்து சொல்லுதான், என்ன உன்னை தூக்கி போட்டாங்க? என்னை தூக்கியே போடலையே, அப்படியே தான் வச்சுருக்காங்க. நான் நிரந்தரம், நீ ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு போகக்கூடியது. அதுக்கு பேர் தான் பித்தலாட்டம். அப்போனா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் நம்ம தற்பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. தற்பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. அதை தான் சொல்கிறார். தற்பெருமைக்காக யாகம் வளர்க்கக்கூடாது, தற்பெருமைக்காக சாமி கும்பிடக்கூடாது, தற்பெருமைக்காக யாரையும் பெரியவங்களை நீ வா போ என்று பேசக்கூடாது, தற்பெருமைக்காக எதையும் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறார். 17வது தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனையில் விசேஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய உடம்பை யாரெல்லாம் இந்த மாதிரி பெரியவங்களை நீவா போன்னு அவமரியாதையை பேசுறது, யாகம் வளர்க்குறது தப்பான முறையில், யாகம் தப்பான முறையில்னா பெருமைக்காக யாகம் வளர்க்கக்கூடாது, பெரியவங்களை நீவா போன்னு பேசக்கூடாது. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம உடம்பை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு, நம்ம உடம்பை துண்டு துண்டாக வெட்டுவாங்களாம். அப்படி வெட்டி அதை கொண்டு போய் ஒரு நரகத்தில் போடுவாங்களாம். திருப்பி மீண்டும் அந்த உடம்பு ஒட்டிக்குமா, மறுபடியும் வெட்டுவாங்களாம், மறுபடியும் கொண்டு போய் போடுவாங்களாம். பல முறை, எவ்வளவுக்கு எவ்வளவு, எத்தனை முறை பெரியவங்களை நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுந்து இந்த வீண் சம்பமாக சாமி கும்பிட்டது, யாகம் வளர்த்தது, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு பல முறை வெட்டுப்பட்டு, பல்லாயிரம் முறை இந்த உடம்பு வெட்டுப்பட்டு நரக குழிக்கு போய் மீண்டும் ஒன்று சேர்ந்து மீண்டும் யமதூதர் கைக்கு வந்து மீண்டும் வெட்டப்பட்டு மீண்டும் அங்கே போகுமா. மாறி மாறி இந்த சுழற்சியில் இருக்குமா. 1 ஆண்டு காலம் அல்ல, பல 100 ஆண்டு காலம் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்குமா. அப்படிப்பட்ட நீ வா போன்னு என்ன பண்ணக்கூடாது, நாம் யாரை பேசக்கூடாது, பெரியவங்களை பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இங்கே லாலாபட்சம், லாலாபட்சம்னு பேர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கை துணையை வற்புறுத்தி விபரீதமாக மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் தீயோர்கள் அடையும் நரகம் இது. மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க சில பேர். மனைவியை ஒரு காலத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சிகரெட்டுனால சூடு வைப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களை என்ன பண்ணுவாங்க, அடித்து துன்புறுத்துறது, அதுக்கப்புறம் கொடுமைப்படுத்துறது, சாப்பாடு இல்லாமல் கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. கல்யாணம் பண்ணி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அந்த கல்யாணம் ஆன புதுசுல தான் சரியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னவாக இருக்க மாட்டாங்க. மனைவியை தகாத வார்த்தையால் திட்டுறது, மனைவியை தகாத வார்த்தைகள் பேசுவது, மனைவியை, ஒரு பெண்ணை வந்து தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள் ஊர்கள் இனிஷியல் உள்பட எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு கணவர்கிட்ட வராங்க. அப்போ அந்த பெண் ஆணில் பாதி, எதில் பாதி, ஒரு ஆண் என்று சொல்லக்கூடியவரில் பாதி பெண். அவளுக்குரிய சரி பாகத்தை கொடுக்கலனா கூட அவளை சரியான மரியாதையாக நடத்தணும் அந்த பெண்ணை. அதனால் மரியாதை குறைவாக நடத்தி அந்த பெண் என்று சொல்லக்கூடியவளை பல வகையில் துன்புறுத்தக்கூடியவர்கள் அடையக்கூடிய நரகம் இந்த லாலாபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, மோகம் என்று சொல்லக்கூடிய அந்த காம இச்சை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறவங்க விந்து என்று சொல்லக்கூடிய குட்டையில் கொண்டு போய் நரகத்தில் விட்டுருவாங்களாம். ஆண்கள் இடத்திலிருந்து வெளியேறுகிறதல்லவா, அந்த விந்து என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவாங்களாம். அப்படி தள்ளிட்டு அதையே இவர்களை குடிக்க செய்வார்களாம். அப்படி ஒரு நரகம் இருக்கிறதா, அதுக்கு பேர் லாலா பட்சம்னு பேர். அப்போது அப்படிப்பட்ட ஒரு கொடிய நரகம் என்று சொல்லக்கூடியதை யார் அடைவாங்க? மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அடைவார்கள். அப்போது மனைவி என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி நீங்கள் சில பேர் கேட்கலாம், கணவரை கொடுமைப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. சோறு போடாமல் தண்ணி கேட்டால் அப்படி கொண்டு வந்து லொட்டுன்னு வைப்பாங்க சில பெண்கள். என்ன ஆயிப்பா கொண்டு வந்து தரேன். சில பெண்கள், அம்மா அலுமேலு, யாருன்னா அங்கே அலுமேலுக்குறீங்களா, அப்புறம் திட்டிடாதீங்க. வாரியார் சொல்வார், அம்மா அலுமேலு சாப்பாடாச்சு, ஆனால் சொல்லுவோம் உட்கார் அப்படின்வாங்க சில வீடுகளில். சாப்பாடாச்சாம்மா அப்படின்னு அவர் கேட்பாராம், ஆனால் சொல்லுவோம் உட்கார் அப்படின்பாங்களாம் பெண்கள். சில நேரத்தில் வந்து சாப்பாட்டை போட்டு தட்டுன்னு வைப்பாங்க. ஆமாம், வேலைக்கு கொட்டிக்க வேண்டியது. சாப்பாடு போடும்போது அந்த சில வார்த்தைகள் பேசுவாங்களாம். அந்த மாதிரி பெண்களும் பேசக்கூடாது. அவர்கள் அடையக்கூடிய நரகம்தான் இந்த நரகம். இப்போது 18 நரகத்தை சொல்லியிருக்கோம். எத்தனை சொல்லியிருக்கோம்? 18 நரகத்தை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த கருட புராணம் என்று சொல்லக்கூடிய நரகம் 18ஓடு நிறைவு செய்து, இன்னும் ஒரு 10 நரகம் இருக்குது. அதை இன்னொரு டைமில் இன்னொரு முறை வந்து கண்டினியூ செய்வோம் இன்னும். ஏன்னா 28 நரகம், அதில் நம்ம 18 தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நரகம் இருக்கிறது. அந்த 10 நரகம் என்று சொல்லக்கூடியது வரக்கூடிய கொஞ்ச நாள் கழித்து வரும்பொழுது கண்டிப்பாக இந்த 10 நரகத்தையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் பிறர் மனம் நோகும்படி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. முன்ன விட்டு பின்னாடி பேசக்கூடாது. எதிர்க்க தான் எதுவாக இருந்தாலும் பேசணும். பிறர் மனம் நோகும்படி பேசாதீங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பரோபகாரம் இதம் சரீரம், சரீரத்தினால முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. ஒருவருக்கும் தீங்கு செய்யாதீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்படாதீங்க. ஒருத்தருக்குரிய பொருளை இன்னொருவர் எக்காரணத்தை கொண்டும் அதை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இறைவனிடத்தில் இறைவன் திருநாமத்தை சொல்லி போகிற காலத்திற்கு புண்ணியம் என்று சொல்லக்கூடியதை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்குமோ எக்காரணத்தை கொண்டும் தீங்கு செய்யாமல், யார் மீதும் கோபிப்படாமல், யார் இடத்துலையும் பொறாமைப்படாமல், யார் மனசையும் நோகும்படி பேசாமல், முடிந்த வரைக்கும் உங்கள் வயசுக்கெல்லாம் நீங்கள்லாம் பக்குவப்பட்டவர்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. இல்லையா பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்களுடைய இறுதி காலம் என்று சொல்லக்கூடியது சுகமாக அமைய வேண்டும், இறைவன் திருவடி சேர வேண்டும் என்று தினம் தினம் நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற்கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் என்னை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால் அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்று நானும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை கருட புராணத்திலோ அல்லது மகாபாரதம் ஒரு 7 நாளோ 10 நாளோ பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிலேயோ உங்களிடத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி, வணக்கம்.